அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. இன்னைக்கு சித்திரை மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றம், முத்துக்கடை பக்கத்துல லாலாப்பேட்டை அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனுஷ் நாடக மன்றத்துக்கு இன்னைக்கு நைட் நாடகம் இருக்கு. ஆரணி தனம் நாடக மன்றம், வடமாதிமங்கலம் அடுத்த தெற்கு மேடு அப்படிங்கிற ஊர்ல தனம் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி வள்ளி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த கீழ் பாப்பாம்பாடி அப்படிங்கிற ஊர்ல நம்ம வள்ளி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி சபரி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த சிறுதாமூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. பத்மா நாடக மன்றம், பானாவரம் அடுத்த சாவடி அம்மா பார்க் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பத்மா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. முத்தாலம்மன்ல இருந்து சொல்லணும்ல. முத்தாலம்மன் நாடக மன்றம், அம்மூர் காற்றம்பாக்கம் மோட்டூர் பக்கத்துல முத்தாலம்மன் நாடக மன்றம், அம்மூர் பக்கத்துல காற்றம்பாக்கம் மோட்டூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம முத்தாலம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், காஞ்சிபுரம் பக்கத்துல சிறு காவேரி பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ராஜேஸ்வரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், இன்னைக்கு தட்டச்சேரி பக்கத்துல மருதம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜீவா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. பூவரசன் நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த எதப்பட்டு அப்படிங்கிற ஊர்ல நம்ம பூவரசன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஜெயலட்சுமி நாடக மன்றம், சதுப்பேரி அடுத்த அனந்தபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயலட்சுமி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. சுமதி நாடக மன்றம், நம்ம ஆரணி குன்னத்தூர் அடுத்த அத்திமலைப்பட்டு அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுமதி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. சக்தி நாடக மன்றம், ஆர்கே பேட்டை அடுத்த சோமசமுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சக்தி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. துளசி நாடக மன்றம், ஷோலிங்கர் அடுத்த சாலை கோட்டை கண்டிகை அப்படிங்கிற ஊர்ல நம்ம துளசி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. நவீனா நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம நவீனா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. முத்துமாரியம்மன் நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த அலங்காரமங்கலம் புதூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம முத்துமாரியம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. குரு நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த கன்னிகாபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம மேல் வயலாம்பூர் குரு நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. காஞ்சி கௌரி நாடக மன்றம், திருவலம் ஈபி அடுத்த விண்ணம்பள்ளி அப்படிங்கிற ஊர்ல நம்ம கௌரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், போலூர் அடுத்த பெரியகரம் காந்தி நகர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஏழுமலை நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி நந்தினி நாடக மன்றம், நாவல்பாக்கம் செய்யாறு நாவல்பாக்கம் அடுத்த குர்கைல நாடகம். பரணி நாடக மன்றம், திண்டிவனம் பக்கத்துல மானூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பரணி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. திருவல்லம் அசோக் நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த காட்டுமாரியம்மன் ஆலயம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம அசோக் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. வினிதா நாடக மன்றம், கண்டாசிபுரம் அப்படிங்கிற ஊர் பக்கத்துல காரணை அப்படிங்கிற ஊர்ல நாடகம். இன்னைக்கு நம்ம செய்யார் வாணி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா ஆரணி பக்கத்துல கள்ளித்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நாடகம் இருந்தது. அது ஒரு அசம்பாவிதம் காரணமா நாடகம் இன்னைக்கு இல்ல. ஜெயம் நாடக மன்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பானாவரம் பக்கத்துல வேடந்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயம் நாடக மன்றத்துக்கு நாடகம். சிவஸ்ரீ நாடக மன்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொன்னை பக்கத்துல கீரசாத்து அப்படிங்கிற ஊர்ல நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துக்கு நாடகம். சர்வசக்தி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த ஆராசூர்ல நாடகம். ஆஞ்சநேயர் நாடக மன்றம், தும்பூர் அடுத்த மூங்கில் தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆஞ்சநேயர் நாடக மன்றத்துக்கு நாடகம். சிவாஜி ஒன் நாடக மன்றம் பாத்தீங்கன்னா வில்வாரணி பக்கத்துல சோழவரம், போலூர் வில்வாரணி அடுத்த சோழவரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சிவாஜி ஒன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம், ஷோலிங்கர் அரக்கோணம் அடுத்த சித்தப்பனூர் அப்படிங்கிற ஊர்ல நாடகம். அபிராமி நாடக மன்றம், நம்ம காஞ்சி அபிராமி நாடக மன்றம் இன்னைக்கு வந்தவாசி அடுத்த ஆயிலவாடி அப்படிங்கிற ஊர்ல நாடகம். இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு. நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. பிரதர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தென்னிலுப்பை, நம்ம தாந்தோணி அண்ணன் ஃபேமஸான கதாநாயகன் தெரியும் இல்லைங்களா? இப்ப சமீபத்துல கூட தவறிட்டாரு. எங்க அப்பாவுடைய உடன்பிறப்பு மாதிரி அவரு. தென்னிலுப்பையில இருந்து வந்திருக்காங்க நாடகம் புக் பண்றதுக்கு. அதுக்கடுத்து அண்ணனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேசூர் பக்கத்துல இருந்து திருமால்பாடி அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. திருமால்பாடியில பாத்தீங்கன்னா நிறைய நாடகம் வரும். வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் கோயிலாண்ட ஒரு 6-7 நாடகம் நடக்கும். ஊருல ஒரு 6 நாடகம் நடக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து 13 நாடகம் திருமால்பாடியில நடக்கும்.
நாடகம் புக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த எலெக்ஷன் டேட் வச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஊர் மக்கள் வரவு கம்மியா தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க கிராமத்துல பிஸியா இருக்கிறீங்க எலெக்ஷன் பிஸில. எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்தது. இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே அண்ணனுங்க எல்லாம் வந்து புக் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க கிராமத்துக்கு டேட் வைக்கிறதுக்கு சீக்கிரமா வருவீங்க. சீக்கிரம் வாங்க. நல்ல மன்றங்களா உங்களுக்கு ஒப்பந்தம் செஞ்சு கொடுக்குறோம். எப்பவுமே நம்ம நாடக கலைக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களுக்குமே நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை.